السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وآله الأبرار وصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وتلك الأيام نداولها بين الناس. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: حق على الله ألا يرتفع شيء من الدنيا إلا والله أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் சாந்தியும் நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இறை நேசர்கள், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கு மிகுந்த மேன்மைக்கு முறைத்தான பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்மார்களே, அல்லாஹ் தஆலா தன்னுடைய மேலான பொருத்தத்தினை பெற்ற சாலிஹீன்களின் கூட்டத்தை நம்ம எல்லாம் கபூல் செய்தல் புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் வாழுகின்ற இந்த உலக வாழ்க்கையில் மனிதனுடைய எந்த நிலை ஆனாலும் சரி, அது எல்லா காலத்திலேயும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. உதாரணமாக, வாழ்க்கையில் ஏழ்மை அல்லது செழுமை, துக்கம் அல்லது மகிழ்ச்சி, உயர்வு, பொருளாதார மேம்பாடு, பொருளாதாரத்தினுடைய கீழ்நிலை, இப்படி மனித வாழ்க்கையில் எந்த ஒரு நிலையானாலும் ஒரே மாதிரியாக அல்லாஹு தஆலா வைப்பதில்லை. அதை அல்லாஹ் மாற்றிக்கொண்டே வருகிறான். சில நாட்கள் சிரமப்பட்டார் என்று சொன்னால் அதற்கு பின்னால் சில நாட்கள் அல்லாஹு தஆலா அவரை ஒரு நல்ல நிலையிலே வைத்திருப்பான். கொஞ்ச நாட்கள் கவலை என்று சொன்னால் அதற்கு பின்னால் ஒரு மகிழ்ச்சி அல்லாஹ் தருவான். கொஞ்ச நாட்கள் அவர் சாமானியராக இருந்தார் என்று சொன்னால் அதற்கு பின்னால் ஒரு காலத்தில் அவரை ஒரு சமுதாயத்தினுடைய ஒரு பெரிய ஒரு தகுதிமிக்க ஒரு நபராக அல்லாஹ் ஆக்குவான். அதே போலத்தான் வாழ்க்கையில் ஒரு நாள் தோல்வி என்று சொன்னால் ஒரு நாள் வெற்றி, ஒரு நாள் வெற்றி என்று சொன்னால் இன்னொரு சந்தர்ப்பத்தில் தோல்வி. இது அல்லாஹு தஆலாவுடைய சுன்னத், அல்லாஹ்வுடைய வழிமுறை. அல்லாஹ் அருள்மறை குர்ஆனிலே இப்படித்தான் சொல்கிறான்: வதல்கல் அய்யாம் நுதாவிலுஹா பைனன் நாஸ். இந்த நாட்களை நாம் மக்களுக்கு மத்தியிலே அவ்வாறு மாற்றிக்கொண்டே வருகிறோம் என்று. கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் ஒரு விஷயத்தை பெரிதாக நினைப்போம், ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு நாம் நினைத்து கொண்டிருப்போம். அது நேர் மாற்றமாக அல்லாஹு தஆலா அதை ஆக்கி விடுவான். ஒரு பெரிய வெற்றியை நாம் எதிர்பார்த்திருப்போம், அதிலே தோல்வி இருக்கும். அல்லது ஒரு தோல்வி, இதில் தோல்விதான் என்று நாம் நினைத்து கொண்டிருப்போம், அல்லாஹ் வெற்றியை தந்து விடுவான். இது அல்லாஹு தஆலாவுடைய வழிமுறை. சமீபத்திலே நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகள் இதற்கெல்லாம் நமக்கு ஒரு பெரிய சான்றாகவும் படிப்பினையாகவும் கிடைக்கப்பெறுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுடைய வழிமுறை, சுன்னத், விதி என்று ஒன்று இருக்கிறது. அது இப்படித்தான் அல்லாஹு தஆலா மாற்றிக்கொண்டே வருகிறான். அருள்மறை குர்ஆனிலிருந்தும் ஹதீஸ்களிலிருந்தும் வரலாற்றுகளிலிருந்தும் நிரம்ப நமக்கு படிப்பினைகளும் சம்பவங்களும் காண கிடைக்கிறது. உஹது போர்க்களத்தில் இஸ்லாமியர்களுக்கு தோல்வி கிடைத்தது. பத்ர் போர்க்களத்தில் அல்லாஹு தஆலா வெற்றியை தந்தான். உஹது போர்க்களத்தில் இரண்டாவதாக நடைபெற்ற போர் உஹது போர், அதிலே தோல்வி. அதனால் சஹாபாக்கள் மிகப்பெரிய ஒரு கவலைக்குள்ளாகி விட்டார்கள்.
மனச்சங்கடம் அவர்களுக்கு. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை விளங்கிக் கொண்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் உஹது மலை என்று சொன்னாலே ஒரு விதமான ஒரு மன உளைச்சலுக்கும் நெருக்கடிக்கும் ஒரு வெறுப்புக்கும் சஹாபாக்கள் ஆகிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி அடிக்கடி உஹது ஹதீஸ்களிலே நாம் வரலாறுகளிலே பார்த்திருப்போம். உஹதை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். உஹது நம்மை பிரியப்படுகிறது, நாம் அதை பிரியப்படுகிறோம். உஹது மலை அளவிற்கு தங்கம், உஹது மலை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே அந்த உஹதை இணைத்தே பேசுவார்கள். உஹதுக்கு ஒரு பெரிய மகத்துவம் இருப்பதை சொல்லி சஹாபாக்களுக்கு உரை நிகழ்த்துவார்கள். ஏனென்று சொன்னால் சஹாபாக்கள் ஒரு தோல்வியை சந்தித்ததனால், அது உஹது மலை அடிவாரத்திலே நடைபெற்ற அந்த யுத்தத்திலே தோல்வியை சந்தித்ததனால் அவர்களுக்கு மன உளைச்சலுக்கும் கஷ்டத்துக்கும் ஆளாகிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டும். இதை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், உங்களுக்கு இதிலே காயம், இந்த போர்க்களத்தில் இந்த உஹது யுத்தத்திலே உங்களுக்கு காயம் ஏற்பட்டது என்று சொன்னால் அவர்களுக்கு எதிரிகளுக்கு அந்த போர்க்களத்திலே அவர்களுக்கு காயம் ஏற்பட்டதே. உங்களுக்கு இதிலே தோல்வி என்று சொன்னால், உஹதிலே உங்களுக்கு தோல்வி என்று சொன்னால் எதிரிகளுக்கு குஃபார்களுக்கு பத்ர் போர்க்களத்திலே தோல்வி ஏற்பட்டதா இல்லையா என்று. ஆக உங்களுக்கு ஒரு நாள் தோல்வி என்று சொன்னால் அவர்கள் ஒரு நாள் தோல்வியை சந்திக்கத்தானே செய்தார்கள். உங்களுக்கு ஒரு நாள் வெற்றி என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு நாள் வெற்றி. அல்லாஹு தாலாவுடைய நியதி என்னவென்று சொன்னால் ஒரே மாதிரியாக அல்லாஹு தாலா வாழ்க்கையினுடைய நிலைப்பாடுகளை வைப்பதில்லை, மாற்றிக்கொண்டே வருகிறான். அந்த உஹது போர்க்களத்திலே நடைபெற்ற அந்த தோல்வி, கிடைக்கப்பட்ட தோல்வி, அந்த காயம், அதனுடைய நிலைகளை சொல்லிவிட்டு தான் அல்லாஹ் சொல்கிறான், ஒத்துல்கல்லையா உதாவில்ஹா பைனன்னாஸ், இந்த நாட்களை நாம் மக்களுக்கு மத்தியிலே புரட்டிக்கொண்டே வருகிறோம். ஒரே மாதிரியாக காலச்சக்கரம் சுற்றுவதில்லை. உலகத்தில் எந்த ஒரு உயர்வான ஒரு நிலையை சந்தித்த எதுவானாலும் சரி, ஒரு நாள் அதற்கு அல்லாஹு தஆலா ஒரு வீழ்ச்சியை வைத்திருப்பான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டகம், அலுபா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஒட்டகம், அது மிகப்பெரிய ஒரு சிறப்புக்குரிய ஒரு ஒட்டகம். அதோடு போட்டி போட்டு ஜெயிக்க முடியாது. அது தோல்வியை சந்தித்ததில்லை. ஒரு நாள் ஒரு ஒட்டகம் அலுபாவை முந்திவிட்டது, அலுபா தோர்த்து விட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய அந்த ஒட்டகம் ஒரு நாள் தோல்வியை சந்தித்து விட்டது. இன்னொரு ஒட்டகம் அதை முந்தி விட்டது. இது சஹாபாக்களுக்கெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டகம் இவ்வாறு தோல்வியை சந்தித்து விட்டதே, அலுபா இவ்வாறு தோல்வியை சந்தித்து விட்டதே என்று மன ஒரு நெருக்கடி, மன உளைச்சலுக்கு ஆளானார்கள். ஒரு கவலை போன்று ஆகிவிட்டது. அப்பொழுதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹக்குன் அலல்லாஹி அல்லா யர்தஃபி ஷைஇன் மின துன்யா இல்லா வல்லாஹ். அல்லாஹு தஆலாவுடைய ஒரு ஹக் இருக்கிறது. அதாவது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, எந்த ஒன்றாக இருந்தாலும் சரி, துன்யாவிலே இந்த உலகத்தில் உயர்வை சந்தித்த எதுவானாலும் சரி, அதை அல்லாஹு தஆலா வீழ்த்தாமல் விடவே மாட்டான். குறைந்தபட்சம் அது எவ்வளவு பெரிய உயரத்திற்கு சென்றாலும் சரி, எதுவானாலும் சரி, ஒரு முறையாவது அதை வீழ்த்தி பார்ப்பது அல்லாஹுடைய விதி அது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஒட்டகம் அல்லவா இவ்வாறு தோல்வியை சந்தித்து விட்டது என்று கவலைக்குள் ஆன போதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், எதுவானாலும் சரி, உயர்வை சந்தித்த எதுவானாலும் சரி, அல்லாஹுடைய விதி என்னவென்று சொன்னால் ஒரு முறை அதை வீழ்த்தி பார்ப்பது தான். இது உலகத்தில் யாரும் இதற்கு விதிவிலக்கல்ல. எனவே தோல்வி ஒரு நாள் என்று சொன்னால் வெற்றி ஒரு நாள். ஆக அல்லாஹ் தஆலா அந்த நாட்களை புரட்டி கொண்டே வருகிறான். ஒரே மாதிரியாக ஒருவர் கீழ்நிலையிலேயே இருந்துவிடப் போவதும் இல்லை, ஒரே மாதிரியாக ஆக உச்சாணியிலேயும் உயர்விலேயும் இருந்துவிடப் போவதும் இல்லை. வரலாற்றில் வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்கின்ற ஒரு சஹாபி, அவர்கள் மன்னர் பரம்பரையிலே வந்தவர்கள். ஹதரமௌத் என்கின்ற இடத்திலே உள்ள மன்னர்களிலே ஒருவர். அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்கு வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வருகிறார்கள். இஸ்லாத்தை பற்றி கற்றுக்கொள்வதற்காக வருகிறார்கள், தெரிந்து கொள்ள வருகிறார்கள் என்ற செய்தியையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். இப்பொழுது ஒரு சிறந்த ஒரு நபர் வர இருக்கிறார், சுபசோபனம் சொன்னார்கள். வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மன்னர் பரம்பரையிலே வந்தவர்கள். அவர்களை வரவேற்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மேல் ஆடையை விரித்து அவர்களை அமர வைத்தார்கள். எல்லா விஷயங்களும் நிறைவடைந்ததற்கு பின்னால் அவர்களை வழி அனுப்பி வைக்கப்படுகிறது. அவர்களை வழி அனுப்பி வைக்கப்படுகின்ற போது முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவர்களை
வைத்து இவர்களை வழி அனுப்பிவிட்டு வாருங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைக்கிறார்கள். அவர்களுடைய வாகனத்துடைய கடிவாளத்தை பிடித்துக் கொண்டு முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஏழ்மை நிலையில் உள்ளவர்கள், காலுக்கு அணிவதற்கு செருப்பு கூட இல்லை, காலணி கூட இல்லை, அவ்வாறு சரியான சுடும் மணல் அதிலே நடந்து வருகிறார்கள். வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வாகனத்திற்கு மேலே இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே பேச வேண்டிய விஷயங்களை எல்லாம் கற்க வேண்டியதெல்லாம் கற்றுவிட்டு அவர்கள் திரும்புகிறார்கள். வழி அனுப்பி வைக்கப்படுகிறது. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதனுடைய வாகனத்தினுடைய கயிற்றை பிடித்துக் கொண்டு நடந்து வருகிறார்கள். மணல் சூடு பொறுக்க முடியாமல் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கேட்டார்கள், உங்களுடைய வாகனத்திலே நான் பின்னால் அமர்ந்து கொள்ளலாமா என்று. மன்னர்கள் யாரையும் ஏற்றிக் கொள்வதில்லை, வாகனத்தில் ஏற்றுவதில்லை, மன்னர்களுக்கு பின்னால் அமர முடியாது, அதை நான் அனுமதிக்க மாட்டேன் என்றார்கள். வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஆவியா ரலியல்லாஹு அவர்களை பார்த்து, அப்பொழுது முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் இங்கு சாமானியராக ஏழ்மை நிலையிலே காலுக்கு அணிவதற்கு செப்பல் கூட இல்லாத ஒரு நிலை, சரி என்னை வாகனத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டாம், இந்த மணல் அதனுடைய சூடு என்னுடைய காலை தாக்குகிறது, நீங்கள் அணிந்திருக்கக்கூடிய செப்பலையாவது எனக்கு கொடுங்கள், காலணியாவது எனக்கு கொடுங்கள் என்று கேட்டபோது மன்னர் பரம்பரையிலே உள்ளவர்களுடைய காலணியை அணிவதற்கு உங்களுக்கு தகுதி இல்லை என்றார்கள். சரி, அல்ஹம்துலில்லாஹ், அந்த நிகழ்வு நிறைவு பெறுகிறது. நீங்கள் அந்த வாகனத்தினுடைய நிழல் இருக்கிறது அல்லவா, செல்லும் போது நிழல் வந்து கொண்டு வாகனத்தினுடைய நிழல் கீழே படுங்கள், அந்த நிழலில் நடந்து வாருங்கள் என்று வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு அவர்கள் முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கு சொன்னதற்கு இணங்க அவர்கள் அவ்வாறு நடந்து வருகிறார்கள். பின்னாளில் காலங்கள் கடந்து ஓடுகிறது. பின்னாளிலே இதே முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் காலுக்கு காலணி அணியாமல் சுடும் மணலிலே நடந்து வந்த முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் பின்னாளிலே ஜனாதிபதி கட்டிலே அமர்கிறார்கள். ஜனாதிபதியாக அந்த ஆட்சி கட்டிலில் அமர்கின்ற போது இவர்களை சந்திப்பதற்கு ஆக வயோதிகமான ஒரு நிலையில் ஏறத்தாழ 80 வயதை அடைந்திருக்கக்கூடிய வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு அவர்கள் அந்நாளிலே அவ்வாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திப்பதற்காக வந்த அந்த வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு அவர்கள் இப்பொழுது பதவியேற்ற ஜனாதிபதியை சந்திப்பதற்காக வருகிறார்கள். வந்தபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வரவேற்றார்களோ அவர்களை, வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு அவர்களை மேலாடையை விரித்து எப்படி வரவேற்றார்களோ அதுபோல வரவேற்றார்கள். இப்பொழுது முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் பழசு எதையுமே மனதில் வைத்துக் கொள்ளவில்லை, தக்க மரியாதையை கொடுத்து அவருடைய வயதுக்கும் அவருடைய கண்ணியத்திற்கும் மரியாதை கொடுத்து தங்களுக்கு அருகாமையிலே அமர வைத்துக் கொண்டார்கள். ஆனாலும் கூட இந்த பழங்காலத்தினுடைய நிகழ்வை நினைவூட்டினார்கள். ஆனால் உரிய மரியாதையை கொடுத்தார்கள். மாத்திரமல்ல, கொஞ்சம் அவர்களுக்கு பொருளாதாரத்தையும் கூட கொடுத்தார்கள். ஏதோ ஒரு அன்பளிப்பை கொடுத்தார்கள். என்னை விட தகுதி மிக்கவர்களுக்கு இந்த அன்பளிப்பை நீங்கள் கொடுங்கள், எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள் வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இது அல்லாஹ் தஆலாவுடைய நியதி. கண்ணியத்திற்குரியவர்களே, இதைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். எல்லோரையும் அல்லாஹ் தஆலா ஒரே மாதிரியாக உலக வாழ்க்கையில் வைப்பதில்லை. ஆக உச்சாணியிலே ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் சதா சர்வகாலம் அவர் இருக்க போவதும் இல்லை. ஆக கீழ்நிலையிலே ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அதே நிலையிலே அவர் இருந்து விடுவதும் இல்லை. அல்லாஹ் தஆலா வத்தில்கல் அய்யாம் நுதாவில்ஹா பைனன் நாஸ், மக்களுக்கு மத்தியில் இந்த நாட்களை நாம் புரட்டிக் கொண்டே வருகிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இது அல்லாஹ் தஆலாவுடைய சுன்னத். மனிதனுக்கென்று ஒரு வழிமுறை இருக்கிறது, நமக்கு ஒரு வழிமுறை இருப்பதை போல அல்லாஹ் தஆலாவுடைய சுன்னத்துல்லாஹ் இல்லது. அல்லாஹ் தஆலா அருமறை குர்ஆனிலே சொல்கிறான், அல்லாஹ்வுக்கென்று ஒரு வழிமுறை இருக்கிறது, யாராலும் வலன் தஜிது சுன்னத்துல்லாஹி தப்தீலா, அல்லாஹ்வுடைய வழிமுறையை யாரால் மாற்ற முடியாது. அல்லாஹ்வுடைய வழிமுறை என்று சொன்னால் அந்த உலக வாழ்க்கையில் ஏழ்மையே வாழ்க்கை என்று அல்லாஹ் வைப்பதில்லை. கொஞ்ச நாள் ஏழ்மை என்று சொன்னால் கொஞ்ச நாள் அல்லாஹ் தஆலா சிலுமையை தருகிறான். கொஞ்ச நாள் கவலை என்று சொன்னால் கொஞ்ச நாள் அதற்கு பின்னால் அல்லாஹ் தஆலா மகிழ்ச்சியை தருகிறான். ஒரு கீழ்நிலையிலே ஒரு கடைக்கோடியிலே ஒரு மனிதர் இருக்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா சில காலம் கழித்து அவரை உச்சாணியிலே வைக்கிறான். எனவே இந்த உலக வாழ்க்கையிலே நாம் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இருப்போம், அதுக்கு நேர் மாற்றமாக நடக்கும். அதனுடைய ஹைர் சிறு என்ன, அதனுடைய ரகசியம் என்ன, அதில் என்ன ஹைர் இருக்கிறது, நலவு இருக்கிறது, அல்லாஹ்வை தவிர யாராலும் விளங்க முடியாது. கண்ணியத்திற்குரியவர்களே, பாரசீகத்திலே மிகப்பெரிய வீர தீரராக கருதப்பட்ட ஒரு ருஸ்தும் என்கின்ற ஒரு தளபதி, மிகப்பெரிய வீரர், தளபதியாக பாரசீக வல்லரசனுடைய தளபதியாக கருதப்பட்டவர், பல போர்க்களங்களை சந்தித்தவர், அவ்வளோ பெரிய வீரர், முஸ்லிம்களை எல்லாம் ஏளனமாகவும் இலக்காரமாகவும் பேசக்கூடியவர். இறுதியிலே அவர் எப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு ஆளாக்கப்பட்டார் என்று சொன்னால், காதிசியா என்ற ஒரு யுத்தகலம் நடைபெற்றது. காதிசியா என்ற யுத்தகலத்தில் அவர் தோற்று போனார். அவர் உயிருக்கு பயந்து ஓடி ஆற்றிலே போய் விழுந்தார். அவரை இழுத்து போட்டு அவரை வீழ்த்தி அவரை வெட்டி கோவேரி கழுதையினுடைய காலடியிலே தூக்கி எறியப்பட்டார். அவர் வரலாறு சொல்லுகிறது.
ஆக எந்த ஒரு உயர்ந்த நிலையாக இருந்தாலும் சரி, தாழ்ந்த நிலையாக இருந்தாலும் சரிதான், ஒரே மாதிரியாக அல்லாஹ் தஆலா வைப்பதில்லை. அல்லாஹ் மாற்றிக்கொண்டே வருகிறான். எவ்வளவு உயரத்திற்கு போனாலும் சரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்திலே சொன்னதை போல, எவ்வளவு உச்சாணிக்கு சென்றாலும் சரி, எவ்வளவு உயர்ந்த ஒரு நிலையில் இருந்தாலும் சரி, அசைக்க முடியாத சக்தி என்று நாம் கருதினாலும் சரிதான், அல்லாஹ் தஆலா ஆக உயர்ந்து விட்ட ஒரு விஷயத்தை, ஒரு பொருளை, ஒரு மனிதனை எப்படி ஆனாலும் சரி ஒரு முறையாவது வீழ்த்தி பார்த்தா அல்லாஹ் வீழ்த்தி பார்ப்பான். அது அல்லாஹ்வுடைய விதி என்று நமக்கு மார்க்கம் சொல்கிறது. ஆக கண்ணியத்துக்குரிய உலக வாழ்க்கையிலே மறுமையில் தான் வெற்றி என்றால் வெற்றி, தோல்வி என்று சொன்னால் தோல்வி. அதில் எந்த விதமான பரிசீலனைக்கு இடமில்லை. இன்னொரு வாய்ப்பு கிடைக்குமா என்று சொன்னால் அங்கே அது கிடையாது. ஆனால் இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தவரையிலே வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி தான் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். எனவே நாம் வெற்றி கிடைத்து விட்டால் அதை கொண்டு நாம் மமதை கொள்வதோ, தோல்வியிலே நாம் நொந்து போய்விடுவதோ அது தவிர்க்கப்பட வேண்டும் என்கிறது மார்க்கம். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபாவுடைய நிழலிலே படுத்திருக்கிறார்கள். ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு தஆலா என்கின்ற ஒரு சஹாபி, காஃபிர்கள் கொடுக்கக்கூடிய தொல்லைகள் தாங்க முடியாமல், நோவினைகள், அவர்கள் கொடுக்கக்கூடிய இன்னல்களும் நோவினைகளும் தாங்க முடியாமல் படுத்திருக்கக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலிருந்து, யா ரசூலல்லாஹ், காஃபிர்கள் எவ்வளவு தொல்லை தருகிறார்கள், அல்லாஹ்விடத்திலே உதவி தேடி அல்லாஹ்விடத்திலே உதவி கோரலாமே, இந்த இன்னலிலிருந்து, இவர்கள் தரக்கூடிய தொல்லைகளிலிருந்து நம்மை காத்துக்கொள்வதற்கு அல்லாஹ்வுடைய உதவியை நீங்கள் பெற்றுத்தாருங்களை, துவா செய்யுங்களேன் என்று ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு தஆலா என்கின்ற சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து முறையிட்ட போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு முன்னால் உள்ள சமுதாயம், உங்களுக்கு முன்னால் உள்ளவர்கள் இந்த தூய இஸ்லாத்தை ஏற்றதற்காக வேண்டி பூமியிலே குழி தோண்டி அவர்கள் இறக்கப்பட்டார்கள். குழி தோண்டி அவர்கள் இறக்கப்பட்டு ரம்பத்தை கொண்டு அவர்களுடைய உடல் அறுக்கப்பட்டது. இரு கூறுகளாக ரம்பத்தை கொண்டு அறுக்கப்பட்டார்கள். அதே போல இரும்பாலான சீப்புகளை வைத்து, கூறிய சீப்புகளை வைத்து, இரும்பு சீப்புகளை வைத்து உடலை சீவப்பட்டார்கள். அதனால் அவர்களுடைய எலும்பிலிருந்து சதைகள் துண்டு துண்டாக அப்படியே கலண்டு வந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியே சொல்கிறார்கள், பூமிக்குள்ளே குழி தோண்டி இறக்கப்பட்டு அவர்கள் ரம்பத்தை வைத்து அறுக்கப்பட்டால் அதனால் இரும்பூர்களாக அவர்களுடைய உடல் பிளக்கப்பட்டது. இரும்பு சீப்புகளை வைத்து அவர்களுடைய உடல் சீவப்பட்ட போது எலும்பிலிருந்து அவர்களுடைய சதைகள் எல்லாம் பிந்து வந்தது. ஆனாலும் கூட அவர்களுடைய இப்படியெல்லாம் நோவினை செய்தாலும் கூட ஈமானை அசைத்து பார்க்க முடியவில்லை அவர்களால். எல்லா நோவினையும் சகித்து கொண்டார்கள். வலாக்கின்னக்கும் தஸ்தஅஜிரூன், என்றாலும் நீங்கள் அவசரப்படுகிறீர்களே என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்களை பார்த்து, அவ்வளவு இன்னல்களையும் தாங்கிக் கொண்ட சஹாபாக்களை பார்த்து, முன்னுள்ள காலத்திலே வாழ்ந்தவர்கள் இப்படியெல்லாம் சிரமத்திற்கு ஆளானார்கள், சகித்து கொண்டார்கள். அவருடைய ஈமானை எதுவும் அசைத்து பார்க்க முடியவில்லை, ஈமானை அது பாதிக்கவில்லை. வலாக்கின்னக்கும் தஸ்தஅஜிரூன், என்றால் நீங்கள் அவசரப்படுகிறீர்களே என்றார். சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த நிலை இப்படி நீடிக்கப் போவதில்லை. வல்லாஹி லா யுத்திமன்ன ஹாதல் அம்ர, இந்த விஷயத்தை அல்லாஹ் தஆலா இந்த தீனுல் இஸ்லாத்தை பூரணப்படுத்தியே தீருவான். ஒரு பயணி, ஒரு பிரயாணி சனா என்ற, அதாவது சனா என்கின்ற இடத்திலிருந்து ஹலரமௌத் வரை, அதாவது ஒரு நீண்ட நெடிய தூரத்தை ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள். நீண்ட நெடிய தூரம் ஒரு பயணி நடந்து வருவார், பிரயாணித்து வருவார். அல்லாஹ்வை தவிர யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு நிம்மதியான முறையில் அச்சம் தீர்ந்தவராக வருவார். அப்படி ஒரு காலம் வரும் என்று ஆறுதல் சொன்னார்கள். அதே போல் ஒரு காலம் வந்தது. அது ஒரு நீண்ட வரலாறு. சன்னா என்கின்ற இடத்திலிருந்து யமன் தேசத்தில் உள்ள ஒரு பகுதி, அங்கிருந்து ஹதரமோத் என்கின்ற ஒரு இடம் ஏறத்தாழ கிட்டத்தட்ட 5 நாட்கள் பயணம், நடைப்பயணம் என்று சொல்வார்கள். 5 நாட்களுடைய பயண தூரம் அது. அந்த அளவுக்கு அச்சம் தீர்ந்தவராக எந்த சிரமமும் இல்லாமல், கஷ்டமும் இல்லாமல் நடந்து வருவார். அல்லாஹ்வை தவிர யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. அந்த அளவுக்கு நிம்மதியான காலம் வரும் என்று சொன்னார்கள். அதுபோல வந்ததாக இப்பொழுது கஷ்டப்பட்டாலும் கூட பின்னாளிலே ஒரு நல்ல நிலை இருக்கிறது என்பதை சொன்னார்கள். இதுதான் உலக வாழ்க்கை. அல்லாஹ் தஆலா ஒரே மாதிரி வைப்பதில்லை. வெற்றியையும் தோல்வியையும் மாறி மாறி அல்லாஹ் தஆலா வர செய்கிறான். ஆனால் வெற்றியை கொண்டு மமதை கொள்வதோ, தோல்வியை கொண்டு கவலைப்படோ அவசியம் இல்லை. மாறி மாறி வருவது தான் உலக வாழ்க்கை. கண்ணியத்துக்குரியவர்களே, 1980களிலே நடைபெற்ற அதிபர் தேர்தலில் டான்கிரடோ நெவ்ஸ் என்கின்ற ஒரு நபர் பிரேசிலில் அதிபருக்கு போட்டி போட்டார்.
5,00,000 வாக்குகளை நான் பெற்றுவிட்டால் ஆண்டவன் நினைத்தாலும் கூட அதிபர் பதவியை நான் ஏற்பதை தடுக்க முடியாது. அவர் சொன்னார். பிரேசிலில் 1980 நீங்கள் நெட்டை தட்டி பார்த்தா கூட வருவார். டான்கிரடோ நெவ்ஸ் என்பவர் 5,00,000 வாக்கு எனக்கு கிடைச்சி, என்னுடைய கட்சியில் 5,00,000 வாக்கு எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா நான் தான் கண்டிப்பாக ஆட்சி அமைப்பேன். ஆண்டவன் நினைத்தாலும் கூட என்னை நான் ஆட்சி அமைப்பதை தடுக்க முடியாது என்று சொன்னார். அதே மாதிரி 5,00,000 வாக்கு கிடைச்சிது, ஜெயிச்சார். ஆனால் கடுமையான ஒரு நோய் வந்துச்சு, பதவி ஏற்கிறதுக்கு முன்னால் அவர் இறந்து போய்விட்டார். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அல்லாஹ் இப்படித்தான் அல்லாஹு தாலா நாட்களை புரட்டி கொண்டே வருவான். நாம் ஒன்று நினைப்போம், அல்லாஹ்வுடைய விதி ஒன்று இருக்கிறது. அதே போல் டைட்டானிக்கினுடைய கப்பலை பற்றி நம்மளாம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம், படிச்சிருக்கோம். சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியும், எல்லோருக்கும் தெரியும். அதை தயாரித்தவர் அதில் எந்த அளவுக்கு அதில் பாதுகாப்பு இருக்குது அப்படின்னா, ஆண்டவன் நினைத்தாலும் இதை மூழ்கடிக்க முடியாது என்று சொன்னார். ஆண்டவனே நினைத்தாலும், இப்பொழுது நீங்கள் நெட்டை தட்டி பார்த்தா கூட வருவது, இறைவன் நினைத்தாலும் இதை வீழ்த்த முடியாது, அதாவது மூழ்கடிக்க முடியாது என்கின்ற அளவுக்கு அதிலே பாதுகாப்பு இருக்கிறது என்று சொன்னார். நமக்கு தெரியும், முதல் பயணத்திலேயே அது மூழ்கியது என்பது தான். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ஆக நாம ஒன்று நினைப்போம், அல்லாஹு தாலா அவனுடைய விதியிலே ஒன்று இருக்கும். உலகத்தில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிதான், அது ஒரே மாதிரியாக அல்லாஹு தாலா அதை வைப்பதில்லை என்பதற்கு பல்வேறு விஷயங்கள் நமக்கு சான்றாக காண கிடைக்கிறது. எனவே தோல்வியானாலும் சரி, வெற்றியானாலும் சரி, மாறி மாறி அல்லாஹு தாலா இந்த உலக வாழ்க்கையில் வைத்திருக்கிறான் என்பது நாம் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருந்தாலும் சரிதான், நேர் மாற்றமாக அமையும். ஆனால் அதில் ஒரு கயிறு இருக்கும். அந்த கயிறு என்பது நம்மால் விளங்க இயலாது. எனவே தோல்வியை கண்டு துவழ்ந்து போவதோ, வெற்றியை கண்டு மமதை கொள்வதோ அது கூடாது. எதுவானாலும் சரி, அது அல்லாஹுடைய வழி, சுன்னத். அதுதான் அல்லாஹுடைய ஒரு சுன்னத் வழிமுறை. என்னவென்று சொன்னால், ஒரே மாதிரியாக வைப்பதில் அல்லாஹு தாலா உலக வாழ்க்கையிலே மக்களுக்கு மத்தியில் இந்த நாட்களை மாற்றி மாற்றியே வைக்கிறான். அது இந்த அடியார்கள் மீது அல்லாஹு தாலா வைத்திருக்கக்கூடிய ஒரு பிரியம், அடியார்கள் மீது அல்லாஹு தாலா வைத்திருக்க கருணை என்றுதான். அது நம் விஷயத்திலே எது செய்கிறோம் அதை